ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத்மன் இயற்றிய ஸ்ரீ சாய் சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையிலே தொகுத்து மூல மராத்தியிலே விரிவுரையுடன் இயற்றிய தைந்தின் சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள். இந்த நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயின் தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் டி.ஆர். மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள். மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம் உங்கள் அன்பான சொற்கள், பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் இன்றைய ஞான போதனை, அத்தியாயம் 19, ஓவி 110. இந்த மும்மூர்த்திகள் இணையும் போது தியானம் செய்பவர் உணர்வு அடர்த்தியை அடைகின்றார். இதுவே தியானத்தினுடைய சாராம்சம். நீங்கள் பிரபஞ்சத்துடன் இணக்கத்தை அடைவீர்கள். விளக்கம். எல்லா ஆசைகளையும் துறந்து எல்லா உயிரினங்களிலும் இருக்கும் பரமபுருஷனை நினைவிலே கொள்ள வேண்டும். தியானம் முறையாக செய்யப்பட்டால் ஒருவர் அடைய விரும்புவதை அடைகின்றார். தியானம் வெற்றி பெறவில்லை என்றால் ஒருவர் இரவும் பகலும் எனது பண்பை தியானிக்க வேண்டும். மேலும் மனதிலே முளை வடிவிலே உள்ள எனது பண்பை தொடர்ந்து நினைவிலே கொள்ள வேண்டும். இந்த முறையிலே தியானிப்பதன் மூலம் தியானிப்பவர், தியான உணர்வு மற்றும் தியான பொருளாகிய மூன்றும் அழிக்கப்படும். இந்த மும்மூர்த்திகள் அழிக்கப்படும் போது தியானிப்பவர் நனவினுடைய செறிவை அடைவார். பிரம்மனுடன் இணக்கத்தை ஏற்படுத்துவது தியானத்தினுடைய நித்திய கடமையாகும். ஆமையினுடைய அமிர்தத்தை தேடுவது அதனுடைய குழந்தைகளை வளர்க்கின்றது. சாயினுடைய பிரசங்கம் முடிந்ததும் ஆரத்தி எடுத்தவர்கள் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜுக்கு ஜெய் ஜெய் என்று சத்தமாக கோஷமிட்டனர். ஆரத்தி முடிந்ததும் ஜோக் வழக்கம் போல பாபாவினுடைய கைகளிலே ஒரு கைப்பிடி கற்கண்டை கொடுத்தார். பாபா அந்த கற்கண்டை ஹேமாத்மந்திடம் கொடுத்து, இந்த கற்கண்டு எவ்வளவு இனிப்பாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும், நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் என்றார். ஹேமாத்மந்த் பாபாவை வணங்கி, பாபா என்னை கவனித்துக் கொள்ளுங்கள் என்றார். பின்னர் பாபா அவர்களுக்கு விளக்கத் தொடங்கினார். இன்று நீங்கள் கேட்ட கதையை சிந்தித்து தியானியுங்கள். கடலிலே பலத்த காற்று காரணமாக அலைகள் எழுகின்றன. பின்னர் அவை கரையை தாக்குகின்றன. உடைந்த பல முடிகள் மேலே குதிக்கின்றன. அலைகள், குமிழ்கள், நுரை சுழல்கள், இந்த நீர் வடிவங்கள் அனைத்தும் பார்வையினுடைய மாயையால் வித்தியாசமாக தோன்றுகின்றன. பிரபஞ்சம் இப்படித்தான் செயல்படுகின்றது. மனம் அந்த நிலையிலே இருக்கும் போது வெற்றிடத்திலே விளக்கு அமைதியாக எரிகின்றது. அதுதான் சமாதி. ஒரு குருடன் எப்படி யானையை பார்க்க முடியும்? குரு தெய்வீக கண்களை கொடுக்கின்றார். அப்போதுதான் அறிவு அடையப்படுகின்றது. சூரியன் அனைவருக்கும் சொந்தமானது போல சாயியும் அனைவருக்கும் சொந்தமானவர். இதற்கு பிறகு ஹேமாத்மந்த் சாயினுடைய விலை மதிப்பற்ற போதனையை விவரிக்கின்றார். உறவுகள் இல்லாமல் யாரும் எங்கும் செல்வதில்லை. எனவே வருபவர்களை மதிக்க வேண்டும். தாகமாக இருப்பவர்களுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும். பசித்தவர்களுக்கு உணவை கொடுக்க வேண்டும். நிர்வாணமாக இருப்பவர்களுக்கு ஆடையை கொடுக்க வேண்டும். இடம் இல்லாதவர்களுக்கு உட்கார இடத்தை கொடுக்க வேண்டும். நீங்கள் எதையும் கொடுக்க விரும்பவில்லை என்றால் கொடுக்காதீர்கள். ஆனால் ஒரு நாயை போல யாரையும் பார்த்து குறைக்காதீர்கள். யாராவது உங்களை 100 முறை திட்டினாலும் கடுமையான பதிலை கொடுக்காதீர்கள். சகிப்புத்தன்மை மிகுந்த மகிழ்ச்சியை தரும். உங்களுக்கும் எங்களுக்கும் இடையே உள்ள அனைத்து சுவர்களையும்
நீங்கள் உடைத்தால் வருவதற்கும் போவதற்கும் ஒரு பரந்த பாதை திறக்கும். குறிப்பு: தியானிப்பவரின் கவனம், குறிக்கோள் மற்றும் கவனம் செலுத்தும் உணர்வு போய்விட்டால் அனைத்தும் சர்க்கரை போல இனிமையாகிவிடும். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज